தட்டி எல்லாரும் இயேசுவின் நாமத்துல கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் தீடும். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ள வன்மே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். சொல்லுங்க எல்லாரும் தாகமுள்ள வன்மே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்தி. இப்ப எல்லாம் சொல்லுங்க நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன். சொல்லுங்க பாப்பா எல்லாரும் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். எல்லாரும் சேர்ந்து சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளும். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க போய் எல்லாரும் சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்க புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்து. இப்ப சொல்லுங்க நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன். விசுவாசத்தோட எல்லா சத்தமும் கேட்கட்டும். அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண். ஐயா
வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஐயா வாழ். ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். சொல்லுங்க, அவருக்கு ஒப்பான ஒருவர் இல்ல. விசுவாசத்தோடு ஆமென். உமக்கொப்பானவர் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கணும். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் நான். சர்வலோகா தீபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டியானே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்கார். சொல்லுங்க எல்லாரும், கரை கடல் உயிர்வான். ஆமென். நமஸ்கார். சேனைய தீபனும் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையும். அற்புதமே நம் அன்பமக்கே அதை அறிந்து அகமகிழ்வோம். அதை அறிந்து அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாம். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாம். ஜெயம் அல்லேலூயா அவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஆமென். உன்னதம் நிறைந்தவர். அல்லேலூயா. உண்மை உருக்கம் நிறைந்தவர். இருக்கிறார். இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவன். சொல்லுங்க எல்லாரும், கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர். எல்லாரும் சேர்ந்து, எந்தன் கண்மலையான் என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை அசைத்து ஆராதனை
கேட்கட்டும் எல்லாரும் அவர் நன்றி செலுத்தி. ஆராதனை ஆராதனை கிருபையிதே தேவ கிருபை. சொல்லுங்க, கிருபையிதே தேவ கிரு தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபை. இந்த நாள் வரை தாங்கினது அவருடைய கிருபை. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழம் அறிந்துணர இயேசுவல்லால் இகமதில் வேறெனக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காரும் இல்லை. கிருபையிலே ஆண்டவரே என்னை மட்டும் தாங்கினது உங்க கிருபை. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே சரியிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே சரியிலே ஆனந்திப்போம். வார்த்தினால் அவத்தி தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தினால் அவத்தி தாரெந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமை. சொல்லுங்கப்பா, இல்லாமல் எங்களுக்கு யாருண்டப்பா. சார்ந்திடவோ இகமதில் வேறமைக்காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நீங்க மாத்திரம் இயேசுவிலே அகமகிழ்ந்து ஆனந்திப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை வைத்து சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது பெரிய பாக்கியம். ஆமென். ஆமா, இந்த வருஷத்துடைய பாதி மாசத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் 5 மாசம் இருக்கு. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராகிறார். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்ததை நினைத்து நம்ம சில நிமிடம் நன்றிகளை செலுத்த போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று, அப்பா நீர் எம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, கோடி நன்றி அப்பா. நாங்கள் 6 மாதங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை நிந்திக்கப்பட்ட தருணங்கள், எத்தனை கைவிடப்பட்ட தருணங்கள், ஆண்டவர் எவ்வளவு தேவை நிறைந்த தருணங்கள், பலவீனப்பட்ட தருணங்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருந்த நேரங்கள், கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து
என் கிருபை உனக்கு போதும் மகளே என்று சொல்லி நம்ம இம்மட்டும் நடத்தின இந்த நல்ல ஆண்டவரை எத்தனை பேர் நல்ல வாயை திறந்து துதிக்க போறீங்க? கமான், உங்க நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தணும். நீங்க நல்ல வாய்களை திறந்து துதிக்க போகணும். கர்த்தர் இந்த நாளில எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமீன். நம்ம வந்த வண்ணமாய் போக போறதே இல்லை. கர்த்தர் சில குறையுள்ள பாத்திரங்களை அவர் நிரப்ப போகிறார். சில பலவீனப்பட்ட பகுதிகளை கர்த்தர் புது பலனை கொடுப்பார். நீங்க நல்ல வாயை திறந்து நீர் நல்லவர் அப்பா, நீர் கிருபையுள்ளவர், நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் இந்த இடத்துல எழுந்தருளுவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் நீர் உடைப்பீராக. உங்களை மறந்து இயேசுப்பாவை நினைத்து நீர் நல்லவர். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் கணவனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்களில், எங்களுடைய தொழிலின் காரியங்களில நீர் எவ்வளவு நல்லவராயிருந்தீர் ஆண்டவரே. எத்தனை முறை சத்ரு எழுப்பினார், எத்தனை முறை சத்துருக்களின் கிரிகள் எழுப்பினது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்காக ஆதரவாய் இருந்தீரே, அனுகூலமாய் இருந்தீரே, கேடகமாய் இருந்தீரே, துருகமாய் இருந்தீரே, நம்பிக்கையாய் இருந்தீரே, எங்களுக்கு அரணாய் இருந்தீரே. அபிஷேகம் பெற்றவர்கள் சில நிமிடம் நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிச்சிருங்களேன். ஆமென். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வரட்டும். எல்லா சோர்வான அனுபவங்கள் வெளியேறட்டும். எல்லா சிந்தனைகளிலே குழப்பங்களை கொண்டு வந்து துதிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் வெளியேறுவதாக. ஒரு புதிய பலத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும். தேவ வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். நல்ல உதடுகளை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வரட்டப்பா. அவருடைய மகிமை பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த இடத்துல நல்ல வாய்களை திறந்து வீட்டு கொடுத்து ஆமென். கர்த்தர் உங்களை நிரப்புவார். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். எல்லா அவமானத்தின் கிரிகள் விலகட்டும். எல்லா தடைகளை உண்டு பண்ணுகிற கிரிகள் விலகட்டும். கர்த்தருடைய ஷெகீனா மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும். அப்பா, உடைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வாழ்க்கையில கேள்வி பதிலா இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனையோ கேள்விகளோடு இடத்துல வந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில உனக்கு ஒரு பதிலை கொடுக்க, உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க, உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த நாளில மகிமைப்படுவேன் சொன்னாரே. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் மகிமைப்படுவாராக, உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். தடை உண்டு பண்ணுகிற கிரிகள் விலகட்டும். இந்த ஆராதனையில ஒரு விடுதலை இறங்கட்டப்பா. எல்லாரையும் நிரப்போ. சாம்பலை கர்த்தர் சிங்காரமாக்குறார். அந்த போராட்டங்கள் பயந்து கொண்டிருந்ததை, தடையாயிருந்தவைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறதை நான் உணர்கிறேன். விசுவாசிக்கிறவங்க நீங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக கர்த்தரை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. இதுவரைக்கும் பதில் வராதது, இதுவரைக்கும் மரித்து போனது, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் கேள்வியாவே இருந்தவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வல்லமை ஜனத்தை மூடட்டு ஆண்டவரே. ஓ, நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. சூழ்நிலை மறந்ததையா, எவ்வளவோ காரியங்கள் நம்மளை மறந்தது, காரியங்களை மறந்தது. நம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. சொல்லுங்க பாப்போம். ஆராதிப்பே. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. ஞாபகத்தர ஆராதிப்பே இயேசுவை. ஓ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பே இயேசுவை. சொல்ல முடியுமா? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவன்,
என் வாழ்க்கையில உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே வேற எந்த சிருஷ்டியானாலும் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிப்பே 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 இயேசுவை. அப்பா உங்களை நேசிப்பாண்டவரே நேசிப்பே. உண்மையா வாய் திறந்து நேசிப்பே நேசிப்பே இயேசுவை. செல்வமோ வறுமையோ நிந்தையோ புகழ்ச்சியோ நேசிப்பே இயேசுவை. செல்வமோ வறுமையோ நிந்தையோ இகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. அப்பா நேசிப்பேன்றவங்க இந்த கால வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் வந்தாலும் உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே. நேசிப்பேன் சொல்லுவோமா? நேசிப்பே சத்தமா நேசிப்பே நேசிப்பே இயேசுவை. செல்வமோ வறுமையோ செல்வமோ அருமையோ சுகமோ வியாதியோ நேசிப்பேன் இயேசுவை. சொல்லுவோ செல்வமோ சுகமோ நேசிப்பேன் இயேசுவை. குருமகி இடத்தை மூடட்டாடுவாரே உங்க பிரசன்ன இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக நன்றி. எல்லா தடைகளை நீர் உடைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். தேவ மகிமை இந்த இடத்துல மூடட்டும். அப்படி மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாருக்கும் இப்படி பிரசன்னத்தை வைத்திருப்பதற்காக நன்றி. முடிந்தவங்க எத்தனை பேர் சொல்லும் ஆண்டவரே உங்க பிரசன்ன எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க பிரசன்ன எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி பிரசன்னம் சொல்லுங்க பாப்பா. பிரசன்னம் தேவ உங்க பிரசன்ன மாத்திரமே. பிரசன்னம் ராஜா சங்கரதேனி மஹந்தரே தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதும். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் போதுமையா. இனி சொல்லுவோம் ராஜா உன் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எப்போதும் எனக்கு போதுமை. முடிஞ்சவங்க கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து பிரசன்னம் விழாவிலோ பிரசன்னமே தேவ பிரசன்னம். இன்னும் ஒரு விசையாக பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே தேவ பிரசன்னம். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில உட்கார்ந்து சில காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் அப்படியே யுத்தம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஆவில ஒரு சில நிமிடங்கள் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னத்தின உணர்வு. வெறுமையானவைகளை நிறைவாக்குகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிற ஆண்டவர், சிறுமைப்பட்டு வந்திருக்கிற நம்ம மேல சிந்தையாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிருக்கிறதே இல்லப்பா. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணப்படும். இந்த இடத்துல இந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற, சிறுமைப்படுகிற இடத்துல, வெறுமையாய் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. அல்லேலூயா.
மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி. நம்ம எல்லாரும் இப்ப தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த நாட்களிலே நம்முடைய பட்டணத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வருவோம். 26 லட்சத்திற்கு மேற்பட்ட தேவ ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 13 தாழ்கால் இருக்கிறது, 60 வார்டுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அறியாத இருக்கிற ஜனங்கள், அறியாமையின் இருளில் இருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்துல இருக்கிற தொழில், நம்முடைய பட்டணத்துல இருக்கிற ஆமென் ஆமென் போதை பொருளின் அடிமைத்தனத்தின் ஆவிகளை முறித்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயம் எல்லாரும் நம்முடைய பட்டணத்தை அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? உங்க சத்தம் எழுமணும், உங்க சத்தம் எழுமணும். எல்லாரும் முடிந்தவங்க ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த பட்டணத்தை சுற்றி 60 வார்டுகளில் சுற்றி காணப்படுகிறதான எல்லா இருளின் ஆவிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். எல்லா தடை பண்ணுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், ஆமீன், குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், ஆமீன், பொல்லாத கிரியைகளை கட்டி எல்லாரும் ஒரு நிமிடம் உங்க குரலை வைத்து ஜெபிக்க போகிறோம். இந்த பட்டணத்துல கர்த்தர் ஒரு அசைவை கொடுக்கணும். ஆமீன். கர்த்தருடைய இந்த பட்டணத்துல தேவன் எழுந்தருளணும். எல்லா எதிர் வல்லமைகளை முறிக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கடின இருதயங்களை கர்த்தர் தொடணும். ஹல்லேலூயா. 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 சபைகளுக்குள்ளாக ஒரு ஆத்தும அறுவடையை கொடுக்கணும். சபையில ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கணும். ஆமீன். நீங்க தான் கொஞ்சம் ஜெபிக்க போறீங்க. நம்முடைய பட்டணத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நல்ல வாய்களை திறந்து ஜனங்கள் ரட்சிப்புக்காக தடைகள் உடையும்படியாக எல்லாரும் சில நிமிடம் ஜெபிக்க போறீங்க. முடிந்தவங்க அந்நிய பாஷையில பேசி நம்ம ஜெபிக்கலாம். பட்டணத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. இன்னும் செவிட்டு ஆண்டவரே ஹல்லேலூயா செவி கொடுக்காத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கடின இருதயமுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நீ சந்திக்கும்படியாக அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அனுதினமும் நம்முடைய பட்டணங்களிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பெருகணும். ஆமென். புதிய ஆத்துமாக்கள் பெருகணும். ஆதியில் இருந்த தரிசனம் உண்டாகணும்னு சொல்லி ஆமென் ஆமென் கொஞ்சம் பாரப்பட்டு அல்லேலூயா ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்துக்காக அருமையான ஆண்டனி பாஸ்டர் முன்பாக வந்து கருத்தாய் ஜெபிக்க போறாங்க. நம்முடைய பட்டணத்துடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் விலகும்படியாக, பட்டணத்தில் இருக்கிற இருளின் ஆவிகள் விலகும்படியாக 60 வார்டுகளிலும் 26 லட்சம் ஜனங்களிலும் நம்முடைய தாலுகாவுல கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே, இந்த நல்ல ஜெப நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 26 லட்சம் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்பவும் ரட்சிப்பை அடையவும் கர்த்தாவின் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளும் அகன்று போவதாக. பட்டணத்தை பாழாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பிலிப்பு மூலமாக அந்த பட்டணத்தில் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த போது சமாரியாவிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது போல இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்படுவதாக. அந்தகார வல்லமைகள் அழியட்டும் ஆண்டவரே. பட்டணத்தை பாழாக்குகிற எல்லா விதமான ஆண்டவரே விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பட்டணத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான இயேசபேலின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. இந்த பட்டணம் ஆண்டவரை இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்களாக. தகப்பனே, இந்த 26 லட்சம் ஜனங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்படுவார்களாக, உணர்வடைவார்களாக, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்களாக. தகப்பனே, இந்த பட்டணத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா. பட்டணத்தை பாழாக்குகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் அழித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய பட்டணத்தில் கர்த்தர் தம்முடைய ஆளுகை வைக்க போறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். நல்ல கவனிங்க. ஆமென். நாங்கள் கடந்த நாட்கள் எல்லாம் நான் அதிகமாக பாரப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆமென், 10 வாலிபர்கள் இல்லை,
2 பேர் தான் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மீதி 8 பேரும் கஞ்சாக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறான். இது ஒரு சர்வே. அல்லேலூயா. அதனால் நம்ம குடி ரொம்ப பெருசாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குடியை காட்டில் மோசமானது என்ன தெரியுமா? கஞ்சா. அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட நிறைய பேர் இதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களை சந்திக்கும் போது அவனே மறந்துடுறான். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு லேகியோனை, உயிரோடு இருக்கிற லேகியோனை பிசாசு எங்கே போய் உட்கார வச்சான்? கல்லறை தோட்டத்தில். இன்றைக்கும் நிறைய வாலிப உள்ளங்களை பிசாசு கல்லறை தோட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துகிறத பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இதற்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ புதிதாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு கல்வி ஆண்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், ஆனால் உள்ள பிசாசு ஒரு கூட்டத்தையே வச்சிருப்பான். இன்னைக்கு இவைகளெல்லாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இப்போ இருக்கிற இந்த வாலிப சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த போதை பழக்கத்தின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். எவ்வளவோ அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கு, ஆனால் இது எந்த விதத்திலும் தடை செய்யவே முடியல. சத்ரு பயங்கரமாக எழும்பி கொண்டிருக்கிறான். ஆமீன். இந்த காரியத்தில் கர்த்தர் எழுந்தருளும்படியாக, கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக ஒரு நிமிஷம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமே. தயவு செய்து நம்ம பகுதிகள் எல்லாம் பார்க்கிறோம், நம்ம வாழுகிற பகுதிகள் எல்லாம் பார்க்கிறோம். கடந்த மே மாதம் ஹல்லேலூயா VBSலே ஒருத்த போதை போட்டு வருகிறான். ஆமீன். கத்தியோடு வருகிறதை பார்க்கிறோம். ஆமீன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு காலம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்களே. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை தொட மாட்டீரோ? இந்த ஜனங்களோடு பேச மாட்டீரோ? தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்குன்னு சொல்லி ஹல்லேலூயா. இன்றைக்கு கல்லூரியில் படிக்கிற வாலிப சமுதாயத்தை சீரழிக்கிற ஆண்டவரே இந்த சத்துருக்களின் கலாச்சாரங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரிகள் மேலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆவியில யுத்தம் பண்ணலாமா? இளைஞர்களை சீரழிக்கிற, வாலிப பிள்ளைகளை சீரழிக்கிற, சமுதாயத்தை சீரழிக்கிற இப்படிப்பட்ட அருவருப்புகள் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக அருள்ராஜ் வேகமாக ஜெபம் பண்ண போறாங்க. ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசிக்கிறீர்கள் அன்பு ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கீங்களப்பா. ஜெபத்தை கேட்கக்கூடியவராக எங்கள் மத்தியில வந்திருக்கீங்களா ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக வாலிபர்களுக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வாலிப பிரயாதம் சிருஷ்டிகரை நினை என்று பிரசங்கி 12:1 எழுதி வச்சிருக்கீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்துல நிறைய வாலிபர்கள் கஞ்சால அடித்தா இருக்கிறாங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தை மாற்றவே கல்வாரி சிலுவைக்கு போனீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. விடுவிக்கிற நம்முடைய வல்லமை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள இறங்கட்டும்பா. இப்ப நாங்க ஜெபிக்கிற வேளை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஆண்டவரே, காலேஜ் படிக்கிற படிப்பு ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற வாலிபர்கள் எல்லாரும் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர் மத்தியில ஒரு பெரிய ஒரு உயிர்மீச்சை உண்டாக்குங்க. எந்த கஞ்சா உங்களுக்கு இன்பமா இருக்கிறதோ அதை வெறுத்து உங்க அன்புல மூழ்கக்கூடியவர்களாக, உங்க அன்புல ஈர்க்கப்படக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் உண்டாக்குவீராக ஜெபிக்கிறேன், செய்வீராக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. சோதரப்பா, அந்த கஞ்சாக்கு ஒரு முடிவை நீர் உண்டாக்குவீராக ஆண்டவரே. இனி இது பெருக கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இறங்கி அவர்களை இயேசுவுக்காக எழுமணும் ஆண்டவரே. வாலிபர்களை தொடுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் தொடட்டும் ஆண்டவரே. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, கண்ணீருக்காக நீர் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும்பா. காலேஜ்ல ஸ்கூல்ல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவீராக. கஞ்சாவை யார் ஆண்டவரே விற்பனை பண்றார்களோ கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்துல, எங்களுடைய தமிழ்நாட்டுல, ஆண்டவரே, இந்தியா தேசத்துல கஞ்சா இல்லாத ஒரு இந்தியாவாக, கஞ்சா இல்லாத ஒரு தமிழ்நாடாக, கஞ்சா இல்லாத ஒரு தூத்துக்குடியாக கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்படட்டும். இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக ஆண்டவரே. சத்துடைய இந்த திட்டங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்பி சாத்தா ராஜ்யத்தை அழிக்கிற சேனையாக எழுப்புங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த தலைமுறையை இந்த கடைசி காலங்கள்ல எழுப்புவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற தலைமுறை ஆண்டவரே, கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு தலைமுறையை இந்த நாட்கள்ல எழுப்புவீராக ஆண்டவரே. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை எழுப்புவீராக ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக குடிக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவங்க, ஆண்டவர் மொபைல்ல கட்டப்பட்டிருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தருடைய வல்லமை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. விடுவிக்கிற தேவன் நீர்ங்கிறத அவர்கள் மூலமாகவே கர்த்தர் விளங்கப்படுவீராக ஜெபம் பண்ற ஆண்டவரே. உடைய வல்லமை, பராக்கிரத்தின் வல்லமை இந்த வேளையில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருவை அழித்து தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய தலைமுறையாக வாலிபர்கள் அந்த நாட்களை எழுப்பிருங்க ஆண்டவரே. வாலிபர்கள் எழுப்பிருங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம இப்ப அதிக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய திருச்சபைகளுக்காக ஆமென் இந்த நாளிலே கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். திருச்சபைகள் கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷிக வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். திருச்சபையில கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறட்டும். ஆமென். திருச்சபைகளுக்குள் வருகிற ஜனங்கள் வார்த்தையை கேட்கட்டும். வார்த்தையின் மூலம் அற்புதம் நடக்கட்டும். இந்த காரியத்திற்காக கொஞ்சம் எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த நாளிலே திருச்சபைகளுக்குள் காணப்படுகிற அருவருப்புகள் விலகட்டும் ஆண்டவரே. ஆதி திருச்சபைக்குள்ள ஐக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது, ஒருமனம் இருந்தது, ஆத்தும பாரம் இருந்தது, தரிசனம் இருந்தது, அற்புத அடையாளம் திருச்சபைகளுக்குள் நடந்தது. அதே அற்புதம் எங்கள் திருச்சபைகளுக்குள் நடக்கட்டும் என்று சொல்லி ஆமென். இதற்காக அருமையான சுருக்கமாய் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தீமோத்தி பிரதர் முன்பாக வந்து ஆமென் இந்த காரியத்திற்காக ஆமென் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பாரப்படுவோம் திருச்சபைகளுக்காய் நான் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி மீட்ட சபை வேதம் சொல்லுகிற அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் பெற்ற ரத்தத்தினால் தேவனை மீட்டெடுத்திருக்கிறபடினால் ஒவ்வொரு திருச்சபைகளும் மனவாட்டியை உருவாக்கக்கூடிய ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய திருச்சபையா இருக்கிறபடினால் அந்த திருச்சபைகளை காணப்படுகிற எல்லா சத்துருக்குடைய திட்டங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், சாத்தானுடைய மறைமுகமாய் செயல்படுகிற எல்லா தந்திரங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போக முடியா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் பட்டணத்திலே எங்கள் தேசத்தில் இருக்கிற தகப்பனே எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே என் தேவன் ஒரு அசைவை என் தேவனில் உண்டு பண்ணுவீராக. திருச்சபையிலே காணப்படுகிற வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே, தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை விசனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீ அகற்றி போடுவீராக. பூமியில அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே தேவனே உம்முடைய அக்கினி இறங்குவதாக. வேண்டாத குப்பைகள் ஆண்டவரே, வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபை விட்டு அகன்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளும், ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே நீ பலத்த கிரியைகளை நடப்பித்தீரோ, அற்புதங்கள் நடந்ததோ, அதிசயங்கள் நடந்ததோ, ஜனங்கள் எல்லோருக்கும் பயம் உண்டானதோ ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே எங்கள் கண்கள் காணும்படியா, எங்கள் காதுகள் கேட்கும்படியா எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே என் தேவன் கிரியைகளை நடப்பிக்க போவதற்கா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியே செய்து உமது நாமத்தில் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென் நல்ல வாய்களை திறந்து திருச்சபைகளுக்குள்ள ஒரு மகிமை உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கடைசியாக ஒரு காரியத்திற்காக
நம்முடைய மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய இடங்களில், கிராமங்களில் நிறைய நம்முடைய விசேஷமாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தென் மாவட்டங்களிலிருந்து தேவன் எழுப்பி கொடுத்திருக்கிற நிறைய மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்கள் மூலம் ஒரு பலத்த அறுவடையை கட்டளையிடும்படியாக ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக அருமையான ஜெயபோஸ் அண்ணன் முன்பாக வந்து இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக, அவருடைய தரிசனங்களுக்காக, இன்னும் ஒரு எல்லைகள் விரிவாகும்படியாக, இன்னும் ஒரு ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை அவைகளிலே வெளிப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மிஷனரி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பூமியில இருக்கிற காலங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் ஆண்டவரே இந்த மிஷனரி பணி கர்த்தாவே. இந்த மிஷனரி பணியின் மூலமாக கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து அவர்களை கடத்தி நாங்கள் ஆண்டவரை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிருபை ஆண்டவரை மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற மிஷனரி ஸ்தாபனம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லா டினாமினேஷன் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மிஷனரியான தாங்குனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சோத்திர மிஷனரிமாருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காடுகளிலும் ஆண்டவரே மலைகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தாவே அப்பா அவர்கள் இருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சோத்திரிக்கிற இன்னும் அநேக ஆண்டவரே அப்பா மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்கக்கூடிய அநேக ஸ்பான்சர்ஸ் எழும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன் சொன்ன ஆண்டவர் கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு அநேக அப்பா மீன்களை பிடிக்கும்படியாக, ஆத்துமாக்களை பிடிக்கும்படியாக கர்த்தாவே இந்த மிஷனரி ஸ்தாபனத்தை எழுப்பியதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யாரை அனுப்புவேன், யார் என் நிமித்தமாய் போவான் என்று சொல்லி கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறது போல கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. ஒரு ஆண்டவரே, ஒரு அனலை கொண்டு வந்த ஆண்டவரே, எங்களுடைய வாயையும் எங்களுடைய உதடுகளையும் தொட்டு அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும்படியாக கொடுக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய மிஷனரி ஊழியங்களை, ஸ்தாபனங்களை, பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி இன்னும் பெருகி பெருக ஆத்தும அறுவடையை கர்த்தர் செய்ய போறதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 நிமிடம் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பக்கத்துல கரங்களை கோத்துக்கோங்க. இப்போ இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல அநேக பேர் ஜெப குறிப்புகளோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. தன் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, எதிர்காலங்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, தேவைகளுக்காக, படிப்புக்காக ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ எத்தனை பேர் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பல நாட்களாய் தடையாய் இருந்த தடைகளை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவைகள் உடைவதாக. ஹல்லேலூயா. தடைப்பட்ட நன்மைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண போறதற்காக, வழிகளை திறக்கிறதற்காக, அற்புதத்தை செய்கிறதற்காக ஆண்டவரே குடும்பத்தில் பல நாளாய் பிடித்திருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அநேக பெற்றோருக்கு தன் பிள்ளைகளை குறித்து பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பயத்தின் ஆவிகளை இப்பொழுது நாங்கள் முறிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்படாத இந்த வீடுகள், நடக்க முடியாத இந்த காரியங்கள் ஆண்டவரே தடைகளை கர்த்தர் இந்த நாளில் உடைப்பீராக. ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சரீர உறுப்புகளில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது மாறுவதாக. வார்த்தையை அனுப்புகிறோம், ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்புகிறோம், வல்லமை நிறைந்த வார்த்தையை அனுப்புகிறோம். Lord, let me speak to heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எதை நிமித்தம் பயங்களை கொண்டு வருகிறானோ, எதை நிமித்தம் பிசாசு சத்துருக்களை ஆண்டவரை மதில் போட வைத்திருக்கிறானோ இந்த கிரிகள் எல்லாம் இப்பொழுது அழிவதாக. ராதானாமா சேகாராபா.
விடுதலை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை இறங்கட்டும். தரித்திரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரிவினை ஆவிகள் விலகுவதாக. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டு பண்ணி குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாதாவியே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களில் உயர்வு வரட்டாண்டவரே. வேலை ஸ்தலங்களில் உயர்வை தடை பண்ணி வைத்துக்கிற பொல்லாதாவியே உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே. தொழில்கள் ஆசீர்வதிக்க விடாதபடி தொழிலை செய்வதற்கு கடன் மேல் கடன் வாங்க வைக்கிற இந்த பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக மாறுவதாக. விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தையின் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. இந்த 7வது மாதம் பரிபூரணத்தை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஷாராபா தியாக்காராபா. ஆமென். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கடந்த மாதத்தில் எல்லா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல நம்முடைய இரவு ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆமென். அடிமையுடைய கன்வென்ஷன் கூட்டங்கள், ஆண்டவரே இரவு ஜெபங்கள் கடந்த வாரத்தில் ஆமென் ஒரு வாலிபர் கூட்டங்கள் கர்த்தர் அநேக வாலிபர்கள் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தரை துதியுங்கள் பாப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி என்னுடைய பிரயாணத்திற்காக பாதுகாப்புக்காக கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபம் என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சிவகாசியில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டு சொல்லுங்க. மதுராங்கத்தில் ஜெப முகாமில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு அசைவை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல நம்ம நடத்துகிற 4 கேசலுக்காக, தாளமுத்து நகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமுதா நகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேம்ப் 1க்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீளா விட்டானுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 4 இடத்துல வருகிற ஜனங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுவதாக. அல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டாண்டவரே. நீங்க பெரியவர், பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டீரே. ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் கர்த்தர். ஓஹோ எனக்காக யாவும் செய்து முடிக்கும். தமக்கென்றும் பயந்திடும் பக்தயாவர் விருப்பமும் தவறாமல். ஓஹோ தமக்கென்றும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும். முடிந்தவங்க கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆஹா ஆஹா தகப்பனே, இதுவரைக்கும் ஜெபித்த எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க அப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வந்திருக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமேன். அடுத்த மாதம் நம்முடைய கூட்டம் 6ஆம் தேதி, முதல் புதன்கிழமை 6ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அடுத்த வாரம் நம்முடைய கேவிக்னர் சபையில் வைத்து தான் நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடக்கிறது. ஆமேன். இப்போ 2 மணி வரைக்கும் தான் நடக்குது. அல்லேலூயா. அதனால் முடிந்தவங்க அதில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் வேகமாய் ஆண்டவரை இருதயத்தில் வைத்த ஒரே ஒரு காரியத்தை
உங்களோடு விதைக்கும்படி ஆசைப்படுகிறேன். ஆமீன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாமே. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டை 7 நாள் சுற்றி வரும் பொழுது என்ன செஞ்சதாம்? விழுந்தது. உங்களுக்கு ஒரே ஒரு இந்த பிரசங்க நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம இந்த விசுவாச பட்டியல் அப்படின்னு சொன்னால் வேகமாக நம்ம எதை தான் வாசிப்போம்? எபிரேயர் 11. இந்த 11 வாசித்துட்டே இருப்போம். இப்போ எத்தனை முறை இந்த எபிரேயர் 11 யாரெல்லாம் நிறைய முறை வாசித்தவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். என்ன ஒருத்தரும் வாசிக்கலையா? நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தரப்போகிறேன், அதுக்கு தான் கேட்குறேன். எல்லாருமே என்ன செஞ்சுருப்பீங்க? வாசித்திருப்பீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எத்தனை முறை விசுவாசத்தினாலேன்றது வருது? அதாவது விசுவாசன்றது இல்லை, விசுவாசத்தினாலே. இப்போ மடமடன்னு என்னப்படாது, என்னதான் பார்க்கணும். நிறைய முறை படிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ உட்காந்து நிறைய பேர் பைபிளை பார்த்துட்டு இருக்காங்க பாரு. ஹலோ, விசுவாசத்தினாலேன்றது எத்தனை முறை அதுல வருது? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 16. சரி, வேற ஏன் ஒருத்தர் அப்போ ஒழுங்கா படிக்கலையா? நம்ம நிறைய நேரத்தில் இப்படிதான் படிச்சிடறோம் பாருங்க. 18 முறை என்ன செய்யுது? விசுவாசத்தினாலே, 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 விசுவாசத்தினாலே. இந்த எபிரேயர் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது அந்த காரியத்தை பார்ப்பது உண்டு. பார்த்துக்கோங்க. நான் நேற்று நைட்ல இருந்து இந்த வார்த்தையை அப்படியே அசை போட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு என்னன்னா, இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் நமக்கு மூச்சே நிற்காது பாருங்க. அல்லேலூயா. மெதுவா மெதுவா. அல்லேலூயா. சரி, எத்தனை முறை வருது? நீங்க வீட்டில் போய் எண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம். 18 முறை என்ன செய்கிறது? விசுவாசத்தினாலேன்னு வருது. சரி, இப்போ நான் இந்த 18 வசனத்தை நான் எடுக்க போறதில்ல. அதுல எனக்கு பிடித்த ஒரே ஒரு காரியம், அந்த 30வது வசனத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே. ஆமா, ரொம்ப சாதாரணமா படிச்சுக்கிறோம். எரிகோ கோட்டை 7 நாள் சுத்தின உடனே என்ன செஞ்சிருச்சான்? விழுந்துச்சான். ஐயா, இந்த எரிகோ கோட்டை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியுமா? இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 6 கிலோமீட்டர் அதனுடைய சுற்றளவம். எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். சரியா? 28 அடி என்ன இருக்கு? அகலம் இருக்கு. 2 பஸ் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அந்த இடத்துல தான் யாருடைய வீடு இருக்கு? ராகாப்புடைய வீடு இருக்கு. இத நிறைய வரலாற்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 1967 இருந்து 1994 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 67 இருந்து 94 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த எரிகோவை ஆராய்ச்சி பண்ணியே பார்த்துருக்காங்க. அதுல கடைசியாக அவர் பேர் ஸ்டீவ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எரிகோ கோட்டையுடைய ஆழத்தையும் அளந்து பார்த்தாராம். அது 40 அடி அகலமா இருந்ததாம். அல்லேலூயா. எத்தனை அடி? ஆமா, எரிகோ ஒரு மதில் அல்ல, வெளிப்புறமும் உள்புறமும் 2 அடுக்கை கொண்டதுதான் என்னது? எரிகோ. இது நம்ம துதிச்சு விழுமாய்யா? என்ன ஒரு கேள்வி, எனக்கு பயமா இருக்கு, நான் படிச்சது மறந்துடாம. அல்லேலூயா. எத்தனை அடுக்கா இருந்ததா? நிறைய பேர் எரிகோ கோட்டைன்னு ஒரே ரவுண்டுன்னு பார்த்துடாதீங்க. வெளிப்புறமும் இருக்கு, அதுக்கு 15 அடி டிஸ்டன்ஸ்ல உள்புற செவுறு என்ன செஞ்சிருக்கு? இருக்கு. இத ஒரு நாளைக்கு 7 முறை சுத்தி என்ன செஞ்சுதான்? விழுந்துதான். இது இட்ஸ் நாட், நம்ம சாதாரணமா படிச்சிரோம். விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டையை 7 நாள் சுத்தி என்ன செஞ்சது? விழுந்தது. ரொம்ப சிம்பிளா படிச்சுட்டு போயிடுறேன் பாருங்க. இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, எரிகோ கோட்டை சுத்தி உடைஞ்சதுன்றாங்களே, உள்பக்கம் விழுந்ததா வெளிப்பக்கம் விழுந்ததா? அப்படியே தரமட்டம் ஆயிட்டா? என்ன 2 பேரும் ஒருமனப்பட்டு சொல்றீங்க? எங்கேயா படிச்சுட்டு வந்தீங்களா? சரி, வேற எப்படி சார் விழுந்தது? நல்ல கவனிங்க. வெளிப்பக்கம் விழுந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை, நான் கிட்டத்தட்ட 2012 எலியா கர்மேல்
அதாவது எருசலேமு எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்கு. அந்த நாட்கள்ல எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் பைபாஸ் மாதிரி போட்டு ரோடே போட்டு வச்சிருக்கிறாங்க. எரிகோ ஒரு மதில், அது ஒரு மலை மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணதுனால இது உள்பக்கம் விழல, எந்த பக்கம் விழுந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நோக்கம் என்னன்னா, எரிகோ கோட்டையை பிடிக்கிறது தான் யாருடைய நோக்கம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நோக்கம். இந்த உடைக்கப்பட்ட இந்த காரியங்கள் அந்த பள்ளத்தில் விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதா எதை பிடித்து கொண்டார்கள்? ஆமென். அதுல 30 அடி கொண்டிருந்த ஒரு சில வீடுகள் இருந்தது. அதுல ஒரு வீடு இன்றைக்கு அது சுட்டரிக்கப்படாமல் இருந்ததாம். அல்லேலூயா. அதுதான் யாருடைய வீடு? ராகாபுடைய வீடு. சரி, இப்போ இந்த எரிகோ சாதாரணம் இல்ல, இதை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். சும்மா சுத்தினதுனால அது அதனுடைய காரியத்தை நிறைய காரியம் இருக்கு, நான் நிறைய குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் இப்பெல்லாம் பேச முடியாது. சரி, இப்போ நமக்கும் எரிகோக்கும் என்னதான் சம்பந்தம் சார் அப்படின்னா, நாம் எரிகோவினுடைய பிள்ளைகள் அல்ல, எருசலேமுடைய பிள்ளைகள். இந்த எரிகோ யாருக்கு தடையா இருக்கிறது அப்படின்னீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவினிடத்தில் கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்தார். யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்த கர்த்தரை சார்ந்திருந்தான். யாரை சார்ந்திருந்தான்? ஆமென். அப்போ மோசே கொஞ்சம் தூரம் தான் நடத்தினாரு. அதுக்கப்புறம் இவங்க யோர்தானை கடக்கணும், எரிகோவை வீழ்த்தணும், அதுக்கப்புறம் நிறைய யுத்தங்களை பண்ணணும். ஆமென். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். யோசுவாவுக்கு கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை, நிறைய வேலை இருந்தது. ஆமென். ஆனா இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த எரிகோ எப்படிப்பட்டதா இருந்ததாம்? அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அடைப்பை கர்த்தர் திறப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொன்னீங்களோ? ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோன்ற அடைப்பை கர்த்தர் தூள் தூள் ஆக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் அந்த அருமையான பாட்டு ஃபாதர் பண்ண, எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே. இத்தனை பேர் விசுவாசத்தோடு நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. நல்லா கவனிங்க. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ, புறப்பட்ட நாள்ல இருந்து அவனுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. நம்ம வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவரை அதிகமா நேசிக்க நேசிக்க சுவாசிக்க சுவாசிக்க ஓட 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 நமக்கு விசுவாச சோதனை இருந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் என்ன இருக்கணும்? விசுவாசத்தினாலே. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை யோர்தான் வந்துட்டும், எத்தனை பார்வோன் வரட்டும், எத்தனை செங்கடல் வரட்டும், எத்தனை வியாதி வரட்டும், எத்தனை வறுமை வரட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை எந்த சத்துருவும் தொடவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஆமென். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த அடைப்பை இன்றைக்கு கர்த்தர் தகர்த்து போடுவாராக. அல்லேலூயா. இப்ப நம்ம விசுவாசத்தால் மாத்திரமல்ல, விசுவாசமும் வேணும், பிளஸ் துதியும் வேணும். என்ன வேணும்? விசுவாசிக்கணும், துதிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஆமா, நம்ம விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவிசுவாசியா இருப்போம். துதிக்கிறேன்னு சொல்லி வாயையே என்ன செய்ய மாட்டோம்? திறக்க மாட்டோம். வாயை திறங்க. நான் இன்ஜினியர், நான் டாக்டர், அதனால வாயை என்ன செய்ய மாட்டேன். யாரையா சொன்னா, என் பைபிள் அப்படி சொல்லலையா,
என் பைபிள் சொல்லுது இந்த ஜனத்தை இவர்கள் எவர்கள்? இவர்கள்ன்றது யாரு? நம்ம தான். இப்போ கர்த்தரை துதிக்கிறதுக்கு லாயரும் டாக்டருமாயா இல்லையா? அவரை அந்த நம்ம இருந்த நிலைமை என்ன, நம்மளை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாரு, அந்த ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும், துதிக்கணும். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல எந்த விசுவாசி கர்த்தரை நல்லா துதிக்க பழகுதோ எரிகோ விழும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையே அங்கதான். துதிக்க மாட்டேங்கிறோம். துதிக்கிட்டா, துதிக்காம இருந்தா ஒடுங்கின ஆவியா. ஆமென். ஆண்டவர் அதான் சொல்லுவோம், ஒடுங்கின ஆவியை எடுத்து என்ன உடைய கொடுப்பாரா? துதியின் உடை. நீங்க துதிக்காட்டினா உங்களுடைய பிரச்சனையே பிசாசு பாரு, அந்த எரிகோ பாரு, அது அதோடைய அகலத்தை பாரு, நீளத்தை பாரு, ஒவ்வொன்றா என்ன செஞ்சுட்டே இருக்கும், காட்டிகிட்டே இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், அதான் போன மாசம் நான் பார்க்கிறேன், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பார்க்காம பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகிற தேவனை பார்ப்போம். யோசுவா அந்த 6 லட்சம் புருஷர்கிட்ட சொல்லியிருப்பான், ஐயா அவன் ஒவ்வொருத்தனும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு பயிலும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, வாயை திறக்க கூடாது. ஆனா எப்ப திறக்கணும்? எப்ப திறக்கணும்? ஆமா, ஆலயத்தில் நல்லா என்ன செய்யுங்க, திறக்கணும். கர்த்தரை என்ன செய்யுங்க, நல்லா துதிங்க, ஆர்ப்பரிங்கள் தான் சொன்னாரு. ஆமென். நல்லா துதிச்சு கர்த்தரை உயர்த்தணும். எனக்கு அல்லேலூயா சொல்றது பிடிக்காது, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது பிடிக்காது. எங்க அப்பா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் பூட்டின ஆளு நானு. அல்லேலூயா. ஆமா. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்ம வெட்கமே படக்கூடாதுங்க. கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் துதி. எல்லாரும் சொல்லுங்க, துதி. ஆமென். இப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த பிரச்சனை, கர்த்தர் எனக்காக தீர்வை கொடுப்பார், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செய்வாரா செய்ய மாட்டாரா இந்த கொஸ்டின்ல நமக்கு தேவை இல்லை. ஏன்னா கர்த்தர் எரிகோவை உடைப்பேன்ட்டாரு, அவர் தான் உடைக்க போறாரு. நீங்க உங்களுடைய வேலை சுத்த வேண்டிய வேலை, ஆர்ப்பரிக்க வேண்டிய வேலை, துதிக்க வேண்டிய வேலை. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அடைப்பை உடைப்பதற்கு ஒன்னு விசுவாசம், ரெண்டாவது துதி. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க ஒன்னேர் காரியத்தை நீங்க வாசிக்க போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட யோசுவா சொல்ற ஒன்னேர் காரியம் என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்துடைய 24வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:24 வாசிங்க. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க. நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தர் யுத்தம் பண்ணி உடைக்கிறாரு, வழியை திறக்கிறாரு. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை சுட்டெரித்து போடு. அல்லேலூயா. அந்த அடைப்பை என்ன செய்யணும்? உடைக்கிறதோடு நின்று விடக்கூடாது. ஆமென். எரிகோ என்பது என்ன தெரியுமா? ஒரு சாபத்தை குறிக்கிறது. அந்த அதிகாரத்துல யோசுவா சொல்றான், சாபத்தீடானது மாத்திரம் எப்படி யாருங்க, எச்சரிக்கையாரு, இது ஒரு சாபம். ஏன் உனக்கு முன்பாக இந்த நன்மை அடைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை, நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இது விலக மாட்டேங்கிறது, இது எப்போது எனக்கு முன்பாக பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா, ஆமென், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். ஆனா அதை சுட்டெரிக்கிற வேலை நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஆமா. அதாவது தன் பாவங்களை மறைக்கிறதல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். இன்னைக்கு மறைக்கிறது பிரச்சனை இல்லை, ஒப்பு கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அதை என்ன செய்யணுமா? சுட்டெரிக்கணும், சுட்டெரிக்கணும். இன்னைக்கு சில காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெபத்தை கேட்காத மாதிரி இருக்கிற தெரியுமா? சுட்டெரிக்க வேண்டியது என்ன செய்யல, சுட்டெரிக்கல. இன்னும் யோசுவா சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்துல 26 வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அல்லேலூயா. இப்ப யோசுவா சொல்றான், முதல்ல இது சுட்டெரிச்சிரு, ரெண்டாவது திரும்ப இதை என்ன செஞ்சிடாத, கட்டிராத. அல்லேலூயா. இப்பதான் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பதான் இந்த சுகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். இப்பதான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். இப்பதான் கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் அதே பாவம், மீண்டும் அதே தலைகணம், மீண்டும் அதே பொறாமை, மீண்டும் அதே வன்கண், நம்முடைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. எழும்பிட்டு நீ அதை கட்டுனீன்னா ஆண்டவர் அங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு.
இதை ஒருத்தன் கீழ்ப்படியாம செஞ்சான். அதையும் நான் அந்த வசனத்தை காட்டுறேன். நீங்க வாசிச்சீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாகக் கொடுத்தான். ஆமென். நல்ல கவனிங்க. யோசுவா என்ன செஞ்சாரு? எப்பா திரும்ப இதை என்ன செஞ்சிடாத, கட்டிராத. கட்டுனா மீண்டும் அதே பொல்லாப்பு வாழ்க்கையில என்ன செய்யினாரு, வருனாரு. இவன் ஒருத்த என்ன செய்யல, கீழ்ப்படியில. அவன் கட்டினதுனால அவனுடைய மூத்த குமாரனையும் அவனுடைய இளைய குமாரனையும் என்ன கொடுத்துட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தர் சொல்கிற விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். சில காரியத்தை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா அதை கீழ்ப்படிந்துடணும். கர்த்தர் சொல்லாததை இப்போ அவன் வாழ்க்கையில தடையை உடைச்சு உள்ள பிரவேசிக்க பண்ணிட்டாரு, சுதந்திரிக்க பண்றாரு. மீண்டும் அதை கட்டாதன்னு கர்த்தர் சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அதுக்காக தான் ஊழியர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதுதான் இன்னைக்கு என்ன செய்யறோம், செய்யறோம். எது செய்யுங்கன்னு சொன்னாரோ அது மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்கிறோம். கொஞ்சம் வேதனையா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக்குறேன், உங்களுக்கு முன்பாக ஒரு பாதையை நான் என்ன செய்கிறேன், செவ்வையாக்குறேன். ஆனா நீங்க தான் அதை என்ன செய்யணும், சுட்டெரிக்கணும். அடுத்து என்ன சொல்ற, நீங்க மறுபடியும் அதை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, விழுந்த இடத்துக்கே திரும்ப என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. புதிய வழியை கர்த்தர் நமக்காக உருவாக்குறார். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு புதிய வழியை இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. கழுவப்பட்ட பண்டி தான் மறுபடியும் எங்க போகும், விழுந்த இடத்துக்கு போகும். நம்ம பண்டிகள் அல்ல, நம்ம சிங்க குட்டிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய நாமம் விசுவாசத்தினாலே போவோம், மூவ் ஃபார்வர்ட். ரெண்டாவது, ஆமென். இப்போ யோசுவா இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டாரா, அடுத்தது ஏன் ஆண்டவர் எரிகோக்கு போக கூடாதுன்றார். ஒருத்தர் நீங்க வாசிங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இவன் எங்கிருந்து போகிறான்? எருசலேம் என்றது எது? சமாதானம் உள்ள இடம், கர்த்தருடைய ஆலயம். அதான் சொன்னேன், அந்த நாட்களில் எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் 4-வே மாதிரி ரோடே என்ன செஞ்சிருந்தாங்க, போட்டு வச்சிருந்தாங்க. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் 28 கிலோமீட்டர். அல்லேலூயா. அந்த 28 கிலோமீட்டருக்கு நடுவில் ரோடு இருந்தது. ரோட்டுக்கு நடுவில் கல்லர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சரி, இவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு எதுக்கு போனான்னு தெரியல. எரிகோ போய் இவன் சேர்ந்தானா இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அந்த சாபம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல என்ன செய்ய இரு. சில நேரத்தை கர்த்தர் நம்மளை சொல்றாரு, இதுதான்ப்பா உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, இந்த இடத்துல நான் பேசுவேன், இதுதான் தரிசனம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை கொடுக்கிற இடம், இந்த இடத்துல என்ன செய் இரு, கீழ்ப்படியாம போ. ஆமென். ஆமா, அதனாலதான் சில பேர் இவனை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஏப்பா எருசலேமில் தான் இருக்கணும், நீ ஏன் எரிகோக்கு போனேன். அல்லேலூயா. சரி, அவன் கடைசி வரைக்கும் எரிகோக்கு என்ன செய்யல, போகல. அல்லேலூயா. இப்போ இவன் அங்க போறதுனால இவன் வாழ்க்கையில ஒன்னை இழக்கிறான். என்ன இழக்கிறான் தெரியுமா? தன் வஸ்திரத்தை இழக்கிறான், தன் ஜீவனை இழக்கல. நல்லா கவனிக்கணும், தன் சுகத்தை இழக்கல, தன் சொத்தை இழக்கல, தன் வஸ்திரத்தை இழக்கிறான். இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம், இந்த பூமியில இந்த மனுஷன் நம்மளை மதிப்பான். ஆமென். மனுஷன் மதிப்பான். ஆனா நான் இன்னைக்கு இருக்கிற நிறைய டெக்னாலஜி வஸ்திரம் அவன் போட்டிருக்கானா போடலையானே தெரியல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த வஸ்திரம் பூமியில் உள்ள மனுஷன் பாராட்டுவான். ஆனா என்னை பரலோகம் அங்கீகரிக்கணும்னா அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா.
நான் பரலோகத்து ஒரு மனுஷன் ஏன் கல்யாண வீட்டில் நிறைய பேர்த்த ஆண்டவர் வெளியே விட்டார் அப்படின்னா, கல்யாண வீட்டுக்குன்னு ஒரு வஸ்திரத்தை என்ன செஞ்சிருந்தாரா, வச்சிருக்கிறாரா. இளைய குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரம் சொல்லி ஒன்று என்ன செஞ்சிருக்கிறாரா, வஸ்திரம் வச்சிருக்கிறாரா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாம போட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை காட்டிலும் இரட்சிப்பின் வஸ்திரம் இலவசமாய் அவர் கிரயம் செலுத்தி எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை இழந்து போகாதே. இதெல்லாம் பேசிக் டு ஃபெய்த். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே இந்த வஸ்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம எரிகோவுக்கு போகணுன்னா கல்லர் கையில் என்ன செய்வோம், ஆகப்படும். மூணாவது, எரிகோவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா குருடர்கள் இருப்பான். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, எரிகோல யார் இருப்பா? அவனுடைய வேலை என்னது? அப்போ பிசாசு நம்மளை பண்ற வேலை என்ன வேலை? யோசித்து பார்த்துக்கோங்க. நம்முடைய கண் என்ன செஞ்சிருவான்? குருடாக்கிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய கண் எப்படியா தான் இருக்கு. பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு வேதத்தை படிக்கும்போது என் கண்ணை கர்த்தர் என்ன செய்வாரா, தெளிவாக்குவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை எரிகோவிலே பிசாசு உட்கார வச்சிருக்க. நீ உட்கார், இங்கே உட்காந்து பிச்சை எடு. ஆனா இவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. ஆமீன். இயேசு இவனை தேடி போல, இவன் இயேசுவை தேடி வந்தான். குருடன் தேடி இயேசு போனாரா? அப்படியா போட்டிருக்கு? அவனுக்கு தேவை, நான் இந்த எரிகோல இருக்க விரும்பல, என் கண்ணை நான் திறக்க விரும்புகிறேன், என் வஸ்திரத்தை உதறி போட விரும்புகிறேன், இந்த எரிகோவின் வஸ்திரம் எனக்கு வேண்டாம், இரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு வேணும்னு சொன்னான். ஆமீன். அப்போ மூணாவது, இந்த எரிகோ குருட்டுத்தன்மை உடையது. நம்முடைய ஸ்தானத்தை இழக்க வைக்கும் இந்த எரிகோ. அல்லேலூயா. கடைசியா இந்த எரிகோல 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷனா எல்லாருக்கும் தெரியும். இவன் எங்கிருந்த ஆளு? சரி, அவன் வாழ்க்கையில ரட்சிப்பு இருந்ததா? தேவ பயம் இருந்ததா? தேவனை குறித்தது பாரம் இருந்ததா? இன்னைக்கும் இந்த பாரம், ரட்சிப்பு, ஆத்ம தரிசனம் இல்லாத ஆள்ல எங்க உட்காந்துருக்கோம்? எரிகோல. நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் ட்ரெடிஷ்னல் சார் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஆமீன். கம்யூனியன் சர்வீஸு, அப்புறம் சர்ச்சில் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஏதாவது கிராம ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், நிறைய ஊழியம் நடக்குது. ஆனால் இப்போ எந்த ஊழியத்துக்கு யாரும் என்ன கொடுக்குறதே இல்லை, மதிப்பே கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆமீன். நான் இதை பெருமையாகவே சொல்கிறேன். கடந்த வாரம் புதுக்கோட்டையினுடைய ஆராதனை முடிச்சுட்டு மத்தியானம் வேப்பிலான் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், ரேனிய செய்யர் கட்டின ஒரு ஆலயம். வாருமையா போதகரே பாடலை பாடினவருடைய கல்லறை இந்த கிராமத்தில் இருக்கிறது. அன்னைக்கு அவளை தரிசனத்தோடு விதைக்கப்பட்டார்கள். அதில் நல்ல ஒரு குருவானவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். மாதம் மாதம் எல்லா அவருக்கு இருக்கிற 6 திருமண்டல சபையை சார்ந்து நைட் பேர் நடத்துகிறாங்க. அதில் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். நைட் பேருக்கு 300 பேர் வராங்க. நம்ப முடியுமானே தெரியல. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதை நான் பேசியிருக்கிறேன். ஃபாஸ்டிங் பிரேயர் 400க்கும் மேற்பட்டவங்க வராங்க. மாதம் மாதம் யூத் கேம்ப்பு, அதுலேயும் 200 பேர் வரான். அதை தான் நான் இந்த வாரம் போய் பேசினேன். ஒரு சபை செய்ய வேண்டிய ஊழியங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? மறந்துருச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளை கொயர் பாய்ஸாக போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், அவன் அங்கேயே போட்டான், இங்கே அங்கேயே போடுவான், அங்கேயே போட முடியாது. சில பேருக்கு கோபமாக இருக்கும். அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். கர்த்தர் சொன்னதை சொல்கிறது என்னுடைய வேலை, இஸ் மை டியூட்டி. இன்னும் நிறைய கிறிஸ்தவ கூட்டம் எங்கே உக்காந்துருக்கு? ஆமேன். இயேசுவை பார்க்க முடியாமல் எங்கே உக்காந்துருக்கிறோம்? ஆமாம். இந்த சகை யாருடைய குமாரன் தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்குரியவன். இவன் யாரு? இஸ்ரவேல். இவனை கொண்டு பிசாசு எங்கே உட்கார வச்சிருக்கான்? எரிகோல. நீங்களும் நானும் யாருங்க? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், விசுவாசத்தினுடைய பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு பிசாசு நம்முடைய கண்களை கட்டி நம்ம யார் என்று நம்முடைய ஸ்தானத்தையே இழக்க வச்சு எங்க போய் உட்கார வச்சிருக்கிறான்? எரிகோல உட்கார்ந்து இருக்கிறான். டாக்ஸ் கலெக்டரா? ஆமேன். காணிக்கின்றது பெரிய ஊழியமாப்பா. எப்பா இல்லப்பா,
காணிக்கை கொடுக்கறது பெரிய ஊழியமாப்பா? இல்லைப்பா, நான் எங்கேயும் இத்தனை வருஷம் வந்திருக்கீங்க, ஒரு நாள் நான் காணிக்கை உங்கள்கிட்ட என்ன செய்யல, கேட்கறதே கிடையாது. எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு, அது எங்க வேலையே கிடையாதுயா, இது டாக்ஸ் கலெக்டர் பண்ற வேலை. அல்லேலூயா. என்னை அழைச்சவர் கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்துவார். உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துவார். உங்க ஸ்தானத்தை இழந்து போய் உட்காந்துடாதீங்க ப்ளீஸ். என்னை நிறைய பேர் தன் ஸ்தானத்தை யாருடைய குமார் என்று தெரியாமல் அபிவிசுவாசத்தோடு பிசாசு உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னைக்கு இயேசுவை இவன் தேடினாரோ இயேசு அவன் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு. அப்ப எரிகோல் இருக்கிற வரைக்கும் என்ன வராது? எப்போ எருசலேமுக்குள் வரீங்களோ, எப்போ விசுவாசத்தினால இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் விசுவாசத்தினாலே இந்த எரிகோக்களை தகர்ப்போம். இந்த எரிகோன்ற சாபங்களை இந்த மாதத்தில் முறிப்போம். நீங்களும் நானும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த எரிகோ உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தர் உடைப்பார். அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவார். நீங்கள் என்ன செய்யணும்? சுட்டெரிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அதை திரும்ப என்ன செய்யக்கூடாது? அங்கே போகணும்னு என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. மூணாவது என்ன செய்யக்கூடாது? எரிகோக்கு போயிடக்கூடாது. போனால் என்ன ஆயிரும்? வஸ்திரம் போயிடும். அல்லேலூயா. மூணாவது, எரிகோ நம்மளை என்ன செஞ்சிடும்? குருடாக்கி பிச்சை கேட்க வைக்கும். நாலாவது, எரிகோ என் ஸ்தானத்தை என்ன செய்ய வைக்கிறோம்? இழக்க வைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நாட்களில், ஏரோதுடைய நாட்களில் இந்த எரிகோவை கட்டினேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏரோதும் இல்லை, அதை அவருடைய வசனம் சொன்ன மாதிரியே இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறுது. காரணம், உங்களை என்னை இயேசு நேசிக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலர்கள் எரிகோக்குரியவர்கள் அல்ல, எருசலேமுக்குரியவர்கள், நன்மைக்குரியவர்கள். நன்மையை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நிற்கலாம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார்னா, ஆண்டவரே நீங்கள் விசுவாசத்தோடு இப்போ சொல்லணும், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற இந்த எரிகோக்கு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எரிகோவை பார்த்து பார்த்து நான் பல நாளில் சோர்ந்து போயிட்டேன். இந்த பிரமிப்பை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழும்புவாராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண எழும்புவாராக. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். உங்களுக்கு முன்பாக எத்தனை பிரச்சனை, பிசாசு எவ்வளோ பொறாமை கொள்ளுகிறான். இந்த பிள்ளை முன்னேறி இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் முன்னேறி இருக்கக்கூடாது, இந்த குடும்பங்கள் தலைக்கக்கூடாது, இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு எத்தனை முறை உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புனா, இப்போ எத்தனை பேர் நல்ல வாயை திறந்து விசுவாசத்தோடு துதிக்க போறீங்களா? நல்ல ஒரு நிமிடம் தான், நான் 2 நிமிடத்தில் முடிச்சிருவேன். ஆனால் 1 நிமிடம் நீங்கள் நல்லா துதிக்கணும். ஆமாம், நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி துதிக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த எரிகோவின் அனுபவங்களை கர்த்தர் முறிக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மலை போல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் அதை மெழுகு போல உருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சுட்டெரித்து போடு மகளே. அதை நினைக்காத, நீ பாவி இல்லை. ஆமென். உன் பிள்ளைகள் ஆமென் காரியங்களை செய்யும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இவைகளை நான் சுட்டெரிக்கிறேன், இப்படிப்பட்ட கிரியைகளை நான் சுட்டெரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த எரிகோவுடைய பொருள் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதான் யோசுவா எச்சரித்தா. ஆண்டவரே, சாபத்தீடானது இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த எரிகோவின் அசுத்தங்கள் உள்ள இருக்கக்கூடாது. இந்த எரிகோவின் அருவருப்புகள் உள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவர். அநேக குடும்பத்தில் ஒரு விடுதலை இறங்குறது நான் உணர்கிறேன். ஆமீன். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். நான் ஆவியில் உணர்கிறேன். கர்த்தரை சோத்தரிக்க ஆமீன். அவைகள் தடைகள் உடைகிறது, அந்த பலவீன ஆவிகள் விலகிறது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்கள் காணுகிறது, அதை சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்குறீங்களே, இப்போ அந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற 119ஆம் சங்கீதம் 126, என் நீதியை வெளிப்படுத்துகிற காலம். என் மகனே, உனக்கு ஒரு நீதியை வெளிப்படுத்துவேன். நீதி செய்கிற கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீதியை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, கண்களை குருட்டாட்டமாக்குற ஆவிகள் வெளியேறட்டும். ஆமே. எங்க நிலைமையை யார் என்று தெரியாமல் எரிகோவில் அமர வைக்கிற இந்த கிரிகள் விலகுவதாக சொன்னதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோவை கர்த்தர் தகர்த்து போட்டதை போல
இந்த 7வது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தர் தகர்த்து பிரவேசிக்க பண்ணுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை காணட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பனே சோத்திரம், எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எரிகோ எப்படிப்பட்ட ஆபத்தை கொண்டு வருகிறது, அதிலிருந்து எப்படி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் 30, 60, 100 மேனியாய் பலன் கொடுப்பதாக. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை சிந்தித்து இதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்படி வசனம் பேசி நம்முடைய அடியானை பல லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.